தென்காசி மாவட்டத்தில் பெற்றோரால் கடத்தப்பட்ட இளம்பெண் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை காப்பகத்தில் வைத்து விசாரணை நடத்த நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி கேட்டது ஏன்? இருவரும் பல ஆண்டுகள் காதலித்து வந்த நிலையில் காதல் திருமணம் செய்து கொண்டனர். வினீத் தனது திருமணத்தை முறைப்படி பதிவு செய்துள்ளார். பெண் வீட்டார் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் காதல் திருமணத்தில் பெண்ணின் பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. இதனால் பெண் வீட்டார் கிருத்திகா பட்டேலை வலுக்கட்டாயமாக வீடு புகுந்து தூக்கிச் செல்லும் வீடியோ தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வினீத் கொடுத்த புகாரின் பேரில் கிருத்திகா பட்டேலின் தந்தை நவீன் பட்டேல், தாய் தர்மிஸ்தா பட்டேல், உறவினர்கள் என 7 பேர் மீது வினீத் கொடுத்த புகாரின் பேரில் குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கிருத்திகாவை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கிருத்திகா தனக்கு வேறு திருமணமாகிவிட்டதாகவும் தான் பெற்றோருடன் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வெளியிட்ட வீடியோ வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியது. மற்றொரு வீடியோவில் வினீத்தின் குடும்பத்தார் தன்னை வைத்து தனது தந்தையிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக பகீர் குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இந்த வழக்கில் பெற்றோரால் கடத்தப்பட்ட கிருத்திகா அப்படியே மாற்றி பேசிய நிலையில் நீதிபதிகள் அவரை தென்காசியில் உள்ள காப்பகத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். காப்பகத்தில் இருக்கும் நாட்களில் உறவினர்கள் உள்ளிட்ட யாரும் அவரை சந்திக்க அனுமதிக்க கூடாது என்றும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். 2 நாட்களுக்கு பிறகு விசாரணை அதிகாரி கிருத்திகாவிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் வாங்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் நீதிபதி முன் கூட வாக்குமூலம் வாங்கலாம் என்றும் குறிப்பிட்டனர். தாலி கட்டி கல்யாணம் பண்ணோம் ஜனவரி 20ஆம் தேதி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 கிட்னாப் பண்ணாங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி நடந்ததை பற்றி பார்த்தா ஜஸ்டிஸ் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுதான் என்னோட முழுமையானது. நாங்கள் 2 பேருமே இஷ்டப்பட்டு பண்ண அவள் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் லவ் பண்ணி தான் நாங்கள் மேரி பண்ணோம். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் மேரேஜ். ஸோ இது எப்படி ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜட்ஜி அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்கும்போது 29/10/2023 மைத்ரிக்குன்னு ஒருத்தர் கூட எனக்கு குஜராத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஜட்ஜி என்ன கேட்டாங்கன்னா 29/10/2023 அங்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே வந்து திருப்பி 21/2023 மாரியப்பன் வினீத்தை அவங்க வீட்டில் வச்சு ஏன் கல்யாணம் பண்ணீங்க அவங்க அது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு டிஎஸ்பி வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க ரிலேட்டிவோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதிரி தவறான இது சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த பொண்ணை தனிமையில் வச்சிருந்து ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா திங்கட்கிழமை போட்டிருக்காங்க. நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை கிருத்திகா காப்பகத்தில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.